நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. Hey guys, welcome back to our channel. இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்க ரொம்பவே முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிறைய குரூப்பில் இருப்போம். ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகுறதுனால உங்களுடைய மொபைல் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிட்டே போகும். ஸோ இப்படி ஸ்டோரேஜ் காலியாகும் போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குரூப்ல இருந்து வர வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வர வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஆட்டோ டவுன்லோடு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல எல்லாமே டிக்கில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும் போது எல்லாம் டவுன்லோட் ஆகலாமா வேணாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் அன்டிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒய்ஃபை கனெக்ட் ஆகும்போது எல்லாம் டவுன்லோட் ஆகாமான்னு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு அன்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வென் ரோமிங்னு இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் அன்டிக் பண்ணி விடுறதுனால உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வர ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகவே ஆகாது. நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் அண்ட் உங்களுடைய மொபைல் டேட்டா ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.